ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. சந்த் ஞானேஸ்வர் மாவுலியோட 10வது ஹரிபாட் ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். த்ரிவேணி சங்காமி நானா தீர்த்தே பிரமி சித்த நாஹி நாமி தரித்த வியர்த்த நாமாசி வின்முக தோணர பாபியா ஹரிவீன தாவயா ந பாவே கோனி पुराण प्रसिद्ध बोलिले वाल्मीक नामे तिन्हि लोक उत्तरधी ज्ञानदेवा मने नाम जपा हरिचे परंपरा त्याचे कुलशुद्ध हरिमुखे मना पुण्याची घनाना को नकरी. 10வது ஹரிபாட்டில் மாவுலி என்ன சொல்கிறா அப்படின்னா, திரிவேணி சங்கமி. திரிவேணின்னா தெரியும் நமக்கு, கங்கை, யமுனா, சரஸ்வதி, அந்த 3 நதிகளும் சங்கமம் செய்கிற இடத்த நம்ம திரிவேணி சங்கமின்னு சொல்கிறோம். நிறைய நம்ம மக்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி யாத்திரையெல்லாம் போகிறோம். போயிட்டு நதியிலலாம் புண்ணிய நதியிலலாம் நம்ம குளிச்சுட்டு வர்றது, அதெல்லாம் அவ்வளோ புண்ணியம் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறா மாவுலி. ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, நீ எவ்வளோ யாத்திரை வேணா போ, எவ்வளோ திரிவேணி சங்கமத்தில் நீ குளித்து உன் பாப்பத்தெல்லாம் நீ போக்கிக்கோ, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமப்பா. ஆனால் நீ போகிற இடத்துல உனக்கு ஹரியோட ஸ்மரணம் இல்லைன்னு வச்சுக்கோயேன். பகவான் நாமத்தை மனசில் நீ நினச்சிக்காம, அவனை நீ லட்சியமே செய்யாமல் ஜாலியாக டூர் என்ஜாய் பண்ணுறேன், ஜாலியாக ட்ரெயினில் போகிறது பிடிக்கும், நல்ல சாப்பாடெல்லாம் கட்டிட்டு ஜாலியாக கும்பலாக உட்காந்து சாப்பிட்றது பிடிக்கும், நதியில் குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அப்படி நீ போன அப்படின்னா உனக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி நீ லட்சியம் செய்யாமல் அந்த பிரயாகத்தை நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த தீர்த்த யாத்திரையெல்லாம் செய்கிறது வியர்த்தம், பிரயோஜனம் இல்லை. நீ எங்கே பகவானுடைய ஆராதனை பண்ணாலும் அவனுடைய ஸ்மரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் உன் மனசில் இல்லாமல், அவன் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இல்லாமல், அவன் உன் அறிவில் எட்டாமல் இருக்கிற வரைக்கும் நீ பண்ணுற எந்த வித விஷயமும், பகவானுடைய கைங்கரியம் எது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லையப்பா அப்படின்னு சொல்கிறா. அதோடு என்ன சொல்கிறா அப்படின்னா, முதல்ல என்ன சொன்னா, இந்த பக்தியே இல்லாதவன் கொலைகாரன் அப்படின்னு சொன்னா இல்லையா. இந்த இடத்துல என்ன சொல்கிறா அப்படின்னா, நாமஸ்மரணம் விஷயத்தில் அலட்சியம் செய்கிறவன் இருக்கான் பத்தியா, அவன் மகா பாப்பி அப்படிங்கிற பாவி. அவன் பாவி நம்ம நிறைய திரும்ப சமயம் திட்டும்போது கூட பாவி அப்படின்னு சொல்லுவோம்ல. பாவின்றது ஒரு பெரிய ஒரு வார்த்தை. அதுவும் வெறும் பாவி கிடையாது, மகா பாப்பி அவன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு எப்போ ஹரியோட ஸ்மரண விஷயத்தில் உனக்கு நீ லட்சியமே இல்லை, உனக்கு ரொம்ப அலட்சியப்படுத்துகிற நீ அதை, அப்படின்னா நீ பெரிய பாப்பியப்பா அப்படின்னு சொல்கிறா. அந்த ஹரியை தவிர இந்த பாவத்திலேருந்து, நீ பண்ணுற எல்லா பாவத்திலேருந்தும் தெரியாமல் எவ்வளவோ பாவம் பண்ணுறோம் நம்ம ஒரு நாளில். அந்த பாவத்துலேருந்து தான் உன்னை யார் காப்பாற்றுவா? ஹரியை தவிர உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது, யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அதோடு என்ன அப்படின்னா, இப்போ தான் கலியுகத்தில் பகவான் நாமா சொல்லணும், பகவான் நாமா மட்டும்தான் எல்லாமே நமக்கு கொடுக்கறது, எல்லா யுகத்தில் பண்ணுற எல்லா வித மார்க்கத்தோடைய ஒரு பலன் நம்ம இந்த நாம சங்கீர்த்தனத்தில் கொடுக்கறது அப்படின்னு கலியுகத்தில் சொன்னாலும், இந்த புராணத்திலேயே ரொம்ப பிரசித்தமானது ராமாயணம். அப்போ வால்மீகி மகரிஷி என்ன சொல்கிறா அப்படின்னா, புராணத்தில் கூறுவது என்ன அப்படின்னா, நாமஸ்மரணம் 3 லோகத்தையும் உத்தாரணம் செய்துவிடும். 3 லோகம் அப்படின்றது நமக்கு தெரியும், நம்மளுடைய அறிவுக்கு எட்டுற வரைக்கும் பூலோகம், சொர்க்கம், நரகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இந்த லோகத்தை பார்க்கும்போது, இந்த லோகம் 3 லோகம் சொல்லும்போது நிறையா இருக்குது. இந்த ஆயுர்வேத இதில் ஒரு மாதிரி இருக்குது, சாஸ்திரத்தில் வேறு மாதிரி இருக்குது, புராணத்தில் வேறு மாதிரி இருக்குது. 7 லோகம் பற்றி சொல்கிறா, நிறைய இருக்குது, பாதாள லோகம் அப்படின்லாம் சொல்கிறா. ஆனால் நமக்கு எந்த லோகமாக வேணால் இருக்கட்டும், நம்ம எந்த லோகத்துக்கு போனாலும் ஒன்றை உத்தாரணம் செய்கிறது ஒன்று தான், நாமஸ்மரணம் மட்டும்தான் அப்படின்னு மாவுலி சொல்கிறா. ஸோ கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஞானேஸ்வர் மகராஜ் கடைசியாக லைனில் சொல்கிறா,
நாமஸ்மரணம் நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு இந்த உலகத்தில் மட்டும் உத்தாரணம் கிடைக்கிறது ஒரு சைடு இருந்தாலும், இந்த எல்லா கஷ்டத்துலையும் நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? நீ போய் சேர்ந்த உடனே எந்த லோகத்துக்கு போகிறோம் நமக்கு தெரியாது, அங்கே நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு தெரியாது. ஆனால் நீ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கியே, அப்போது உன்னோட கஷ்டமெல்லாம் விடுபட்டு விடும். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய குலம் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்து வர நம்மளுடைய ஜென்ரேஷன், அது எல்லாமே சுத்தம் அடைந்து உத்தாரணமாகும் அப்படின்னு சொல்கிறா. நம்மளுடைய குலம் நமக்காக இல்லைனாலும், ஏன்னா நம்ம எப்போவுமே சொல்லுவா இல்லையா, நம்ம பண்ணுற பாவங்கள் நம்ம குழந்தைய பாதிக்கும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்மளுடைய குலம் செழிக்கணும், நம்மளுடைய ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல ஹரியோட ஸ்மரணத்தோட நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு மாவுளி சொல்லியிருக்கா. நாளைக்கு 11வது ஹரிப்பாட்டும் அதோடைய அர்த்தமும் பார்க்கலாம். ராம்கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.